இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் முட்டை தொக்கு. வாங்க முட்டை தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முட்டை தொக்கு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றொன்னா பார்த்துடலாம் வாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2-3 பட்டை, 3 மீடியம் சைஸ் பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி, 2 மிளகாய். இவ்வளவும் நாம் முட்டை தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க முட்டை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்ல சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் 2 மிளகாய் அதில் போடுங்க. அப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி பொறுமையாக வதக்கி விடுங்க. பல்லாரி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி அதில் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்படியே எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்துருக்கிற பொடி எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி பல்லாரியில் நல்லா ஒட்டுற மாதிரி வரும். இந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. இஞ்சி பூண்டோட வாசம்லாம் போகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி அதில் சேருங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி இருக்கும். இப்போ நாம் கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விடும்போது இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் சின்ன கப்புக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்க்கும்போது குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் நாம் வேக வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டைகளையுமே 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே சாப்பிட்ற மாதிரி இருக்கா? இப்போ இந்த மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே போயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை அதில் தூவுனீங்கன்னா சுவையான முட்டை தொக்கு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.